ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு என்னென்ன டூல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமானது, அதை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் முக்கியமான கிச்சன் டூல்னா ஸ்ட்ரெயினர் தான். இந்த காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம ஃபஸ்ட்டு டீ போடுவோம். அதுக்கு ஸ்ட்ரெயினர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் யூஸ் பண்ணுறது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர். பிளாஸ்டிக் ஸ்ட்ரெயினரும் இருக்குது. பட் அது அடிக்கடி சூடு போட்டு அது மேலேயே வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக உருக்கிடும். அதனால் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ரெயினர் தான் யூஸ் பண்ணுறேன். டபுள் மெஷ், சிங்கிள் மெஷ் அப்படின்னு சொல்லி நிறையா வேரியன்ஸில் உங்களுக்கு கிடைக்குது. நான் டபுள் மெஷ் இந்த டீ ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறேன். சிங்கிள் மெஷ் ஜூஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி அந்த பெரிய ஸ்ட்ரெயினர் இருக்குது இல்லையா, இந்த வலை மாதிரி இருக்கும், நம்ம ஃப்ரை பண்ணியெல்லாம் எடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிற ஸ்ட்ரெயினர்ஸ் கூட நம்ம சின்ன குவான்டிட்டியில் ஒரு உருளைக்கிழங்கோ இல்லை பன்னீரோ அந்த வேக வச்சு வடிகட்டும் போது நம்ம இந்த ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பீலர் நம்ம ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் ரெண்டுத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தோல் சீவருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் தோல் சீவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ஆப்பிள், தோலெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதுவுமே இம்பார்ட்டண்ட்டான கிச்சன் டூல். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கரண்டிகள், சாப்பாடு கரண்டி, குழம்புக்கு ஒரு கரண்டி யூஸ் பண்ணுவோம். அப்புறம் மாவு எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி, பொரியலுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கரண்டி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அது எதெல்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் 5 or 6 பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கட்டிங் போர்டு இல்லை சாப்பிங் போர்டு இது வேணால் சொல்லலாம். இந்த சாப்பிங் போர்டு பார்த்திங்கன்னா சிங்கிள் வுட்டான சாப்பிங் போர்டு மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. அப்போ தான் தண்ணி பட்டாலும் அந்த வுட்டெல்லாம் பிரிஞ்சு வராது. சிலது பேம்பூலேயே அந்த மாதிரி கம் போட்டு பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம யூஸ் பண்ண அது வெடிச்சிரும். ஸோ அது யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி சிங்கிள் வுட்டாக இருக்கிறது யூஸ் பண்ணுங்கள். சாப்பிங் போர்டு இருந்தாலே நமக்கு நைஃப் இருந்தால் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நைஃப் ஒரு பெரிய நைஃப், ஒரு சின்ன நைஃப், இது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு பெரிய நைஃப் பெரிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்னது பார்த்திங்கன்னா தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ரூட்ஸோ இல்லை சின்ன சின்ன வெஜிடபிள்ஸோ கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம சாப்பிங் போர்டு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நைஃப் முக்கியம். நைஃபு ஷார்ப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த எட்ஜஸ் இந்த செரேட்டட் எட்ஜஸாக இருக்கிற மாதிரி வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரிப் இருக்கும். நம்ம எதுக்கு வேணால் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்த முக்கியமான டூல் பார்த்திங்கன்னா சிசர் நம்ம மல்லி இலை அந்த மாதிரி எல்லாம் நறுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது பேக்கெட்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் தனியாக கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிசர் அலோகேட் பண்ணி தனியாக வச்சுருங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு. இந்த ப்ரெஷ் என்னென்னு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்பாத்திக்கு என்ன தடவை இருக்குது, அதே மாதிரி தோசைக்கு என்ன தடவை இருக்குது, இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூனுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் கம்மியாக கொஞ்சம் செலவாகும். அதனால் இதுவும் முக்கியமான டூல் தான். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா கொலாண்டர் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் போட்டு தண்ணி போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். அதனால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே கிச்சனுக்கு இம்பார்ட்டண்ட்டான டூலு. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இடிக்கல் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக மிளகு சீரகம் தட்டி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இஞ்சி டீ எல்லாம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இஞ்சி தட்டி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு மிக்சியில் அரைக்காமல் ஹேண்டியாக தட்டி போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மார்பிளில் இருக்க உங்களுக்கு அதே மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் இருக்குது. பட் ஸ்டோனில் இருக்கிறது தான் ரொம்ப டியூரபிலிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் ஸ்டோனில் இருக்கிறதே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டாங்ஸ். இது பார்த்திங்கன்னா சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நூடுல்ஸ் எடுக்கிறீங்க, சாப்பாடு எடுக்கிறீங்க அப்படின்னா அது சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்தது இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம திருப்பி போடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்ஸும் மெஷரிங் ஸ்பூன்ஸும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேக்கிங் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இது எசென்ஷியலாக நமக்கு தேவைப்படும். அதனால் நம்ம கிச்சனில் இருக்க வேண்டிய பொருட்களில் இதுவும் ஒன்று. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளார் சிஃப்டர், மாவு சலிக்கிறது. நீங்கள் இதுதான் வாங்கணும்னு இல்லை, எந்த மாடல் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். பழைய மாடல் மாதிரி சலிக்கிறதும் வாங்கிக்கலாம். இதை ப்ரெஸ் பண்ணால் கீழே விழுகும், அந்த மாதிரி மாடலு. இதுவுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது முறுக்கு பசையும் போதோ இல்லை கஞ்சி வைக்கும் போதோ நம்ம சலிச்சிட்டு போட்டோம் அப்படின்னா திரியாக வராமல் இருக்கும், கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கும். ஸோ ஸ்மூத்தாக வர்றதுக்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்ததான் ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணுறக்கும் சரி, சாப்பிட்றக்கும் சரி, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதுவுமே ஒரு முக்கியமான கிச்சன் டூலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நட்ஸ் சாப்பரு. அதே மாதிரி நீங்கள் ஆம்லேட் போடுறதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து அரைக்கணுன்னாலுமே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்ஸ் சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கத்தி வச்சு சாப்பிங் போர்டில் நட்ஸ் கட் பண்ணாலும்
நம்ம வந்து அதை தெரித்து விழுந்துரும் வெளியே, சரியாக வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி நட் சாப்பர் வந்து யூஸ் பண்ணிட்டோன்னா 1க்கு 2 நட்ஸை சாப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கஞ்சல்லையோ இல்லை வேறு எதுலையோ அது வந்து ஸ்மூத்திலையோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்த டூல் வந்து கிரேட்டர் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் கிரேட்டராக வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது பிடிக்கிறதுக்கு ஹேண்டியாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு சின்ன வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இல்லை இஞ்சி, தேங்காய் அந்த மாதிரி வந்து எது துருவர்க்காக இருக்கட்டும், இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து 2 டைப் ஆஃப் ஸ்லைஸரும் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து பஜ்ஜி போடுறக்கு இல்லை உருளைக்கிழங்கு சிப்ஸ் போடுறக்கு அந்த மாதிரிக்கும் இந்த பாக்ஸ் கிரேட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே டூலில் உங்களுக்கு மல்டிபர்பஸாக யூஸ் ஆகும். நீங்கள் கிரேட்டர் வாங்கணும் அப்படின்னாலே பாக்ஸ் கிரேட்டராக பார்த்து வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா விஸ்க்கு வந்து நமக்கு கஞ்சி வைக்கிறதுக்கு, அப்புறம் வந்து மாவை மிக்ஸ் பண்ணுறக்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஆம்லெட் மிக்ஸ் பண்ணுறக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு கட்டிப்படாமல் நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சர் வரும். ஹாட் சாக்லேட் செய்கிறக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு விஸ்க்கு வீட்டில் இருக்கிறதுன்றது கண்டிப்பாக ஒரு எசென்ஷியலான விஷயந்தான். அதுக்கடுத்ததாக இந்த மாதிரி வந்து நம்ம சூடான பாத்திரங்கள்லாம் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து கிளாத்லேயும் வந்து பாட் ஹோல்டர்ஸ் வந்து கிடைக்கிது, சிலிக்கான்லேயும் கிடைக்கிது, அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் கிடைக்கிது. இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். இது வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு எடுத்து பிடிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து கிளாத்தில் இருக்கிறதும் நீங்கள் வந்து பாட் ஹோல்டராகவே யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஹீட் பேடாகவே யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். எதர் வந்து கிளாத்தில் வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் வாங்கிக்கோங்க. எது யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிச்சன் டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிச்சனில் தேவைப்பட வேண்டியது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பிரியா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.